ப்ரோ ஏதாச்சும் நியூவாக இந்த இயர் கேட்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் கொஸ்டின் மாதிரி போடுங்க. ஓகே, இதோ உங்களுக்காக ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் கொஸ்டின். பட்டியல் 1ல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது சர்க்கரை நோயோட படிநிலைகளின் பெயர்கள், பட்டியல் 2ல் அந்த பெயர்களுக்கான பொருள்கள். இங்கே பார்க்கும்போது ஆப்ஷன் ஏல ஹைப்பர் கிளைசிமியா. ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்றது ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பது. கிளைகோசூரியா நம்மளோட சிறுநீரில் அதிகமான குளுக்கோஸ் வெளியேற்றம். ஏன்னா கிட்னிஸ் தான் பிளட்டை ஃபில்டர் பண்ணும். அப்போ பிளட்டில் குளுக்கோஸ் அதிகமாக இருந்தால் சிறுநீர்லையும் குளுக்கோஸோட வெளியேற்றம் அதிகமாக இருக்கும். அடுத்து பாலியூரியா, அதிகமான யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகக்கூடிய நிலை. பாலிடிப்சியா, அதிகமாக யூரின் போச்சுன்னா உடலில் நீர் சமநிலை குறையும், அதனால் தாகம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதிகரித்த தாகம். ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி. இதுதான் நமக்கு பேங்க்ரியாஸ், கணையம். இந்த கணையத்தில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லாங்கர்ஹான் தட்டுகள், இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்னு சொல்லுவாங்க. இது நிறையா செல்களோட தொகுப்பாக இருக்கும். அதில் பீட்டா செல்கள் இருக்கும், ஆல்ஃபா செல்கள் இருக்கும், டெல்டா செல்கள் இருக்கும், காமா செல்கள் இருக்கும், எப்சிலான் செல்கள் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த பீட்டா செல்கள் தான் நமக்கு இன்சுலினை சுரக்குது. இந்த இன்சுலின் என்னைக்கு சுரக்கிறது குறையுதோ, அதாவது பீட்டா செல்லோட இறப்பு அப்படின்றது இந்த இன்சுலின் சுரக்கிறது குறைஞ்சிரும். அதனால் நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். சர்க்கரை அளவு அதிகமாகாமல் தடுக்கிறது தான் இந்த இன்சுலினோட பணி. இப்போ இன்சுலின் குறைவதனால நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகுது, நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படுது.